காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த ஆஸ்கியா கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஆஸ்கியா கார்டன்லாம் நம்ம வந்து லைவில் இருக்கோம் பாருங்கள். லைவாகவே இந்த வீடியோ வந்து எடுத்து இப்போயே அப்லோட் பண்ணுறேன். ஆஸ்கியா கார்டனில் பாருங்கள் எப்படி வந்து கடலை செடி சாகுபடிக்கு தயாரான கடலை செடிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடலை செடி உங்கள் தோட்டத்துலேயும் போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கடலை செடி இது வந்து பூ உழுல நல்லா பாருங்கள். பூ இன்னும் உழுல, மஞ்சள் கலர் பூ நிறையா வச்சுருக்கு பாருங்கள். ரூமில் என்னென்னு காட்டுற பாருங்கள். மஞ்சள் கலர் பூ வச்சுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடியாக இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனாலும் பாருங்கள் இந்த பூச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பூச்சி உழுல. அது வந்து இலை இப்படி காயும் போது தான் நம்ம வந்து சாகுபடிக்கு தயாராகும் கடலை செடி அப்படின்னு அர்த்தம். இது வந்து கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இன்னும் 10 டேஸில் வந்து நம்ம வந்து கடலை செடியெல்லாம் வந்து எடுத்துடலாம். இதெல்லாம் சீக்கிரமாகவே சாகுபடி ஆகிறது பாருங்கள். ஆனாலும் இந்த கடலை செடிலாம் ஏன் பூ வச்சுருக்கு அப்படின்னு இந்த நிறையா பேர் கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுலாம் இன்னும் முத்தவே இல்லை சில கடலை செடியில். அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து சரியான அளவு விடாதனால தான் அப்படி வந்து பூ வச்சுருக்கு. பிஞ்சு இறங்கினே இருக்குது. போன வீடியோவில் கூட நான் வந்து கடலை செடியெல்லாம் வந்து பிடுங்கி காட்டினேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு எதேனும் கடலை செடியை பற்றி டவுட் இருந்தால் கேட்டு போங்க. நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை செடி தான். இந்த கடலை செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருமளவில் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகள்லையுமே மேக்ஸிமம் கடலை போட்டிருக்கவங்கலாம் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து கடலை செடியின் நேரம் இதுதான். இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடலை சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து விவசாயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஆனால் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.